உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை பார்க்க வந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவரையும் அம்மன் அருளால் வருக வருக என வரவேற்கிறோம். திருவிழா கூட்டத்தில் தங்கள் குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வேண்டாம், சும்மா இரு. நந்தவனப்பட்டியில் திருஞான சம்பந்தரின் பேரன் சிவகாமி முத்தையா அவர்களின் மகன் விஜய் அவர்கள் எல்லையம்மன் கோயிலுக்கு இதோ வந்துவிட்டார். பார்த்து வா. நம்ம வேண்டுதல நிறைவேற்ற தானே வரோம்னு சொன்னீங்க. இவங்க என்னடானா திருவிழா மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சிவகாமி முத்தையாவோட மருமக பூங்கரக எடுத்து எல்லா விளக்கு ஏத்த போறான்னா சும்மாவா? ஊரே கொண்டாடுது பாத்தியா? எங்க அப்பா அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா யானையே வாசல்ல நிறுத்திருப்பாங்க. இருக்குண்டா, வளையல் போடுறது, ரங்கராட்டனம், பலூன் சுடுறது எல்லாமே இருக்கு. நீ ஜாலியா விளையாடலாம். அப்ப ஃப்ரெண்டு வாங்க நம்ம ரவுண்ட் அடிக்கலாம். இவங்க போய் சாமி கும்பிடுறோம். ஏய், தாத்தான்னு கூப்பிடுறா. நீங்க வேணா தாத்தான்னு கூப்பிடுங்க. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். ஆமாம் ஃப்ரெண்ட், நான் உனக்கு எப்பவும் ஃப்ரெண்டு தான். ஓகே மாமா, ரொம்ப இடம் கொடுக்காதீங்க. தேவையில்லாம பேசுவான் பாத்துக்கங்க. சரி வா. வாங்க. வாங்கம்மா, வாங்க ஐயா. வணக்கம். வாங்க. நல்லா இருக்குங்களா ஐயா? நல்லா இருக்கேன் ஐயா. எல்லா ஏற்பாடும் ரெடியா இருக்குங்க. எதுக்கு இவ்ளோ கிராண்டா? ஒரே திருவிழா மாதிரி இருக்கு. அம்மா, நீங்க கரகம் எடுத்து எல்லை விளக்கு ஏத்தும் போது ஊரே திருவிழாவா இருக்கணும்னு அம்மன் ஆசைப்படுறாம்மா. அது மட்டும் இல்லம்மா, நீங்க வேண்டுதல் முடிக்கிற அதே நாள்ல பெரியாயி நம்ம கோயிலுக்கு வருவாளா? இன்னைக்கு பெரியாயி நம்ம கோயிலுக்கு வந்திருக்காம்மா. அதான் ஊரே திருவிழா மாதிரி இருக்கு. பெரிய ஐயா? ஆமா தாயி, பெரியாயி நடமாடும் ஆத்தா. நல்லவங்களுக்கு அருள் புரிய இந்த பூமியில அவதாரம் எடுத்து வந்திருக்கா. ஆத்தா வாயிலிருந்து வர அத்தனை வார்த்தையும் அருள் வாக்கு. ஆத்தா பார்வைப்பட்டா புண்ணியம். ஆமா, அவ கைப்பட்டா தீராத வியாதியும் தீந்துரும். கோயில் கோயிலா சுத்துற பெரியாயி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை இங்க வருவா. இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கா. பெரியாயி கிட்ட ஆசைய வாங்கிக்கிட்டு உன் வேண்டுதல் ஆரம்பிமா. இசையம்மா, நீங்க புண்ணியம் செஞ்சவங்க. பெரியாயே உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வாங்கம்மா போலாம். போலாம். விஜய், நீ இசை
நீ போய் அவங்கள பார்த்துட்டு வா, நான் சுந்தருக்கு சுத்தி காட்டிட்டு வரேன். ஃப்ரெண்ட் நீங்க வாங்க ஃப்ரெண்ட், நம்ம சுத்தி பார்க்கலாம். ஓ எஸ் பாப்பா. ஐயா பெரியாயி எங்க இருக்காங்க? அந்த பக்கமா இருக்காங்கம்மா, போய் பாருங்க. சரிங்க ஐயா, வாங்கம்மா. நீங்க வாங்க. பிரவீன் அங்க போலாம். போலாம். அம்மா, எந்த பிரச்சனையும் வராம சந்தோஷமா எங்களை வாழ வைக்கணும். அதுக்கு நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணுமா? உனக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வேணுமா, இல்ல எந்த பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட வேணுமா? உன் வேண்டுதல் கேட்கணும்னு தானே நீ வேண்டிக்கிற? கேட்டதுனால தான் கேள்வி கேட்கிறேன், சொல்லு. உங்க ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் தாயி. கடவுள் உங்க பிரச்சனைகளை தீர்த்தா உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். கடவுள் உங்க பிரச்சனையை தீர்க்கலைன்னா கடவுளுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம். நீங்க கூட இருப்பீங்கன்னு வரம் கொடுத்தா போதும் தாயி. வரமா? சாமி வரம்லாம் தராது, சாமி வாய்ப்பு தான் தரும். அத வரமாக்கிக்கிறதும் சாபமாக்கிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. உனக்கும் வாய்ப்பு வரும், நீங்க போலாம். தாய்மா நீங்க போங்க, நான் குங்குமம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. தாயி, பூங்கரகம் தூக்கி எல்லா விளக்கு ஏத்த போறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணி உங்க கையால குங்குமம் வச்சு விடுங்க. எல்லை விளக்கு ஏத்துறது அத்தனை சுலபம் இல்லை. ஒவ்வொரு அடியையும் நம்பிக்கையோட எடுத்து வை. சாகலான்னு கடல்ல விழுந்தவன் முத்தோட வர்றதும் நடக்கும், முத்தெடுக்க போனவன் செத்து போறதும் நடக்கும். நோக்கம் உன்னோடது, ஆதிக்கம் அவளோடது. புரியல தாயே. எப்பவும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா உன் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. கரகத்துக்கு முன்னாடி உன் தலையில ஆபத்து ஏறி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. அது உயிரை உருக்குதா இல்ல உறுதி கொடுக்குதான்னு பாப்போம். உசுருக்கு ஆபத்தா? இது உன் பிரச்சனை ஆத்தா, ஏன் பிரச்சனை இல்ல. நீயே பாத்துக்கோ.
எனக்கு ரத்தம் கொதிக்குது வாலி. இப்படி ஏமாந்துட்டோமே. நம்மள இப்படி அனாதையா விட்டுட்டு அங்க குடும்பமே குதூகலமா கொண்டாட்டமா இருக்கு. ஏதாவது செய்யணும். அவங்க சந்தோஷமாவே வாழக்கூடாது. டென்ஷன் ஆகாத தாரா. எந்த காரியமும் பதறனா சிதறிடும். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில ஒரு 5 நிமிஷம் நான் அமைதியா இருந்தேன்னா இந்நேரத்துக்கு நமக்கு இந்த அவமானமே வந்திருக்காது. முடிஞ்சதை பேசாத வாலி. இனிமே அந்த குடும்பம் எப்படி அழிய போகுது, எப்படி அழிக்க போறோம், அது எப்படி நடக்கும்? தாரா, இன்னைக்கே நடக்கும். அந்த கிடம் யாரை தான் வாரிசா ஏத்துக்கிட்டு நம்மள தூக்கி எறிஞ்சாரோ அந்த வாரிசு இன்னைக்கு அழியும். தான் கண்ணு முன்னாடியே தான் பொண்ணு அழியறத பார்த்து அந்த ஆள் அப்படியே அந்த அதிர்ச்சியிலே சாகும். இசை சாக போறாளா? எப்படி எப்படி என்ன பண்ணிருக்க வாலி? எப்படி அவ சாவா? எல்லாமே ரெடியா இருக்கு. அவ பூங்கரகம் தூக்கிட்டு வரும்போதே அவ சாவுக்கான முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆயிடும். செய்ய போறவங்க கோயிலுக்குள்ள எப்பவோ போயாச்சு. இனி நடக்க போறத மட்டும் வேடிக்கை பாரு. வாரிசே இல்லாத சொத்து இனி நமக்கு தான். ஐயா என்னங்க ஐயா, சமயபுரத்துல இருந்து பூசாரி வரேன்னாரு, ஆளையே காணுமே. வந்துருவாருங்க, பொறுங்க. அவர் உடுக்கடிச்சு கூப்பிட்டா அந்த ஆத்தாவே ஓடி வந்துருவா. அவ்வளவு பெரிய ஆளு, கண்டிப்பா வந்துருவாரு. அதோ வந்துட்டார், வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க, உங்களுக்காகத்தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். ஆமா, நீங்க என்ன முன்னாடி பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப வேற மாதிரி. அப்போ நான் சமயபுரம் பூசாரி இல்லைங்கிறியா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நான் சொல்லல. எனக்கு வயசாயிடுச்சு, கொஞ்சம் ஞாபகம் மறதி, தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னைக்கு நீங்க தான் ஸ்பெஷல் பூசாரி. நான் பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முதல்ல சாமிகிட்ட கூட்டு போங்க, நான் வேலையை ஆரம்பிக்கணும். சரிங்க, வாங்க வாங்க ஐயா. பெருசு சந்தேகப்படுறானே. ஹலோ வலே, நாங்க இங்க வந்து இறங்கியாச்சு. இனிமே ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். நீ ஒன்னும் கவலைப்படாத. இசை நாளைக்கு சூரியனை பார்க்க மாட்டான். தாரா, பூசாரி ரூபத்துல கோயிலுக்குள்ள யமன் போயாச்சு. சரி, அப்படின்னா அந்த ஒரிஜினல் பூசாரி? தாரா, அவனை அப்பவே புடிச்சு கட்டி போட்டாச்சு. இப்ப அவன் நம்ம கஷ்டத்துல இருக்கான். அப்ப இப்பவே கொன்னுடுவாங்களா? என்ன தாரா நீ இவ்வளவு கூட்ட நெரிசல்ல எப்படி கொலை பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம நீ என்ன ஆட்டையா வெட்ட போற? ஆளை பார்த்து நிதானமா தான் செய்யணும். சரி, யார் அந்த பூசாரி? எப்படி பிடிச்ச? ஹைவே அரசு ஞாபகம் இருக்கா? அந்த ஹைவேஸ்ல வண்டி நிறுத்தி ஆளுங்களை கொலை பண்ணி திருடுமே அந்த கும்பல், அந்த கும்பலோட தலைவன் தானே? அவனே தான். அவனுக்கு மனுஷங்களா கண்ணுக்கு தெரியாது, நகைங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தரையும் விட மாட்டான். அவனை எப்படிடா பிடிச்ச? ஏண்டா, ஒரு சின்ன பையில பிடிக்கிறதுக்கு ஓடி பிடிச்சா விளையாடுறீங்க? ஒரு அடிக்கு தாங்க மாட்டான் பொடி பைய. நல்லா படிப்படியா ஆக்கி திங்கிறீங்கல்ல. வேகம் வேணும்டா, எல்லாத்துலயும் வேகம் வேணும். அரசு, வாயா வக்கீலு,
சட்டத்துல ஓட்ட இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ கதவையே கண்டுபிடிச்சு என்னை வெளியே கொண்டு வந்துட்டியா? கில்லாடி பையா நீ. அரசு, ஒரு நார்மல் வக்கீலுக்கு சட்டம் மட்டும் தான் தெரியும். ஆனா என்ன ஒரு கிரிமினல் லாயருக்கு தான் நீ சொன்ன கதவெல்லாம் தெரியும். அப்படி போடு. ஏய், தூக்கு கயிறுல தொங்க வேண்டிய இந்த ஹைவே அரசு தேக்கு மரமாதி இன்னைக்கு ஸ்ட்ராங்கா நிக்கிறேன்னா அதுக்கு இந்த லாயர் தான்டா காரணம். இந்த மாதிரி மூலக்காரன் கூட இருந்தா ஹைவேஸ் என்ன ஏரோப்ளேனே தூக்கலாம்டா. ஆமா வக்கீல, என்ன இங்க சூளை பக்கம் வந்திருக்க? இது ஆளுகளை எரிக்கிற இடமாச்சாயா? உனக்கு என்ன இங்க வேலை? இல்ல, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? என்னையா வக்கீல, இந்த ஹைவே அரசோட உசுரவே காப்பாத்தினவையா நீ? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஒரு உசுர் எடுக்கணும். ஒத்த உசுறு. ஏயா வக்கீல, ஒத்த உசுரை எடுக்கவா என்ன கூப்பிடுற? இங்க இருக்க எவனா ஒரு சொத்த பையில கூப்பிட்டு அவன் எடுத்துட போறான். கூட்டு போ. அரசு, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்ல. ஒருத்தரை கொல்லணும், அதுவும் பப்ளிக்கா செய்யணும். ஆனா பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி தெரியும். சரிப்பா, மூளை ஒண்ணுது, வேலை என்னது? என்ன பண்ணணும் சொல்லு. சாமியார் வேஷம் சுகமா தயா இருக்கு, போட்டுருவோம். கொலகாரனுக்கு பூசாரி வேஷம் நல்லா தயா இருக்கு. வணக்கம். இவரு சமயபுரம் பூசாரி கோடாங்கி குணசீலன். இன்னைக்கு ஆத்தாவோட சிறப்பு பூஜைக்காக வந்திருக்காரு. ஒன்ன மாதிரி தான் நானும் வந்த வேலையை முடிக்கிறதுல கவனமா இருப்பேன். நல்லபடியா சிறப்பா செய். என்ன ஆத்தா ஒரு மாதிரி இக்கு வச்சு பேசுது? என்னப்பா? அதுவா, அது உரியடிடா. நாம கண்ணை கட்டிக்கிட்டு அந்த உரிப்பானைய அடிக்கணும். அடிச்சா பரிசு கொடுப்பாங்க, பூமழை எல்லாம் கொட்டும். அப்ப நான் அடிக்கிட்டமா? உனக்கு எட்டாதடா. என்ன மாதிரி நீ கொஞ்சம் வளரணும். நீங்க தான் வளர்ந்துருக்கீங்க, நீங்க அடிங்க. நானா? ஆமா, நீங்க தான் அடிக்கணும். என்கிட்ட எவ்வளோ கடவுளிங்க வெள்ளிக்கத்துல அதெல்லாம் அறுக்குவேன்னு சொன்னீங்க. அந்த முடிய அடிங்க பார்க்கலாம். சரி, வாடா அடிச்சிடுவோம். வாங்க. இவ்வளவு நேரமாக அம்பை கையில் வைத்து சுத்தி கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறார் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதோ அடிப்பார் என ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மண்ட பத்திரம் ஓடி ஒதுங்கிருங்க. ஏதோ முட்டு சந்தில லாரிய ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி சுத்திட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் தான் பிரவீன்.
இந்த கம்ப வச்சுக்கிட்டு என்ன பண்றானே தெரியல. எப்படியாச்சும் அடிச்சிருவான்னு நினைக்கிறேன். ஓ ஐயோ, அடக்க மாட்டேங்கிறானே. டேய் பிரவீன், அடிடா. பின்னால பின்னால போங்க. கொஞ்சம் மேல மேல போ. அப்படிதான். எப்படியும் நைட்டுக்குள்ள அடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, அசிங்கப்படுத்தாதீங்க இசை. ஐயோ பிரவீன், பார்த்து அடிடா. நான் இப்ப கரெக்டா அடிக்கிறேன். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் போது நீ அடிச்சு முடிச்சது குடு. சொல்றல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அண்ணே. இந்தா. இப்பொழுதுதான் ஆட்டம் சுவாரஸ்யமாக போகிறது. நமது மண்ணின் மைந்தன், நம்ம வீட்டு செல்லப்பிள்ளை திருஞான சமுதரின் பேரனாகிய விஜய் அவர்கள் இப்பொழுது உரியை அடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கட்டிவிடு. என் அண்ணன் எப்படி அடிப்பார்னு பாரு. பார்க்கலாம். குச்சி கொஞ்சம் ஹைட் கம்மியா இருந்துச்சு, இல்லன்னா நான் எப்பவோ அடிச்சு உடைச்சிருப்பேன். நானும் ஒட்டடையே அடிக்க போறேன். கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பாருங்க. மேல பட்டற போதும். சரி, ஓகே. போதும். பாத்து அடிங்க. நம் மண்ணின் மானத்தை காப்பாற்ற இதோ வந்து விட்டார் அண்ணன் விஜய் அவர்கள். விஜய், ரைட். லெஃப்ட். பாப்பா லெஃப்ட் வாங்க. ஷோ, கரெக்ட். அப்படிதான். இன்னும் கொஞ்சம் மேலனே. பா அடிங்கப்பா. ஷோ, நீ வேற இன்னும் 5 நிமிஷம் டைம் கொடுத்திருந்தா நானே அடிச்சிருப்பேன். வாய் மூடு, இல்லைன்னா நான் அடிச்சிருப்பேன். அடிங்க விஜய், கொஞ்சம் ரைட் வாங்க.